ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மெதுவடை இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா செய்யலாமா? அதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் தண்ணி இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம திக்காக அரைச்சி வச்சுருக்க மாவில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வரும். நான் 5-6 மிளகு முழுசாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இடித்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். அப்போ தான் நிறைய எண்ணெய் உரியாது, நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வெந்து வரும். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான என்ன ஷேப் வேணுமோ, வடை மாதிரியோ இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரியோ போட்டுட்டு அதுவே ஒரு சைடு வெந்துச்சுன்னா மேலே வரும். அப்புறம் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், தேங்காய் சட்னி, வடை வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.